இப்போ நீங்க ஒரு ஆப்போ வெப்சைட்டோ கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணா மட்டும் போதும். அதை வந்து சில நிமிஷங்கள்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிடலாம். எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வேணும்ன்றது அவசியம் இல்லை. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான சின்டெக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்க ஐடியாவை நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்டா கிரியேட் பண்ண தெரிஞ்சா மட்டுமே போதும். இதுதான் வந்து எக்ஸாக்டா வைப் கோடிங்னு சொல்றாங்க. வாட் இஸ் வைப் கோடிங்? இந்த வைப் கோடிங்ன்ற பேரையே வந்து ஆண்ட்ரஜ் கர்பதி இவர் தான் வந்து இயர்லி 2025ல வந்து வச்சிருக்காரு. வைப் கோடிங்னா நீங்க வந்து லைன் பை லைன் கோட் எழுதணுன்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ண போறீங்களோ, என்ன பண்ணணுமோ உங்களுக்கு அதை ஒரு பிளைன் இங்கிலீஷ்ல ப்ராம்ப்டா ரெடி பண்ணிப்பீங்க. அதை வந்து ஏஐ கிட்ட கொடுத்தீங்கனாலே ஏஐ வந்து ஓகே இந்த ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்குயர்மெண்ட் பண்ண இப்படி கோட் எழுதணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பண்ணி கொடுத்துரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் வந்து ஒரு கிளைண்ட் மாதிரி, ஏஐ தான் வந்து டெவலப்பர் மாதிரி. நீங்க கிளைண்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை ஏஐ கிட்ட சொன்னீங்கன்னா டெவலப்பர் அந்த சேஞ்சை பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க செஃப் கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி டிஷ் வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க செஃப் வந்து அதை குக் பண்ணி தருவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஏஐ வந்து ஒரு செஃப்பா வந்து ஆக்ட் ஆகும் இந்த வைப் கோடிங்ல. வை இட்ஸ் பவர்ஃபுல்? ஏன் இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன ப்ரோட்டோடைப் பண்ணோம்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ஆகும். இதுல நீங்க வந்து உங்க ஐடியாவை கொடுத்துட்டீங்கனாலே வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு உங்க ப்ரோட்டோடைப்பை பண்ணி கொடுத்துரும். எந்த இடத்துலயும் வந்து சின்டாக்ஸ் எரர் வந்துச்சுன்னா நீங்க வந்து உட்காந்து இந்த சின்டாக்ஸ் எரர் எப்படி சரி பண்றதுன்றது யோசிச்சு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படியே 4-5 வெப்சைட்ல போயிட்டு பார்த்து அதை சரி பண்ணுன்ற அவசியமே இல்லை. இந்த இடத்துல சின்டாக்ஸ் எரர் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த ஃபைலை படிச்சு அந்த சின்டாக்ஸ் எரரை சரி பண்ணிடும். ஆண்டர்பிரினரா இருக்கலாம், டிசைனரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஐடி செக்டர்ல உங்களுக்கு ஐடியே தெரியலனாலும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வெப் பேஜோ ஆப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஈவன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா இருந்தாலும் கூட உங்களோட ஒர்க் ப்ராசஸை வந்து 10x வந்து இது வந்து ஃபாஸ்டா மாற்றும். அடுத்து வைப் கோடிங்ல இருக்க ப்ரோஸ் பார்ப்போம். ப்ரோஸ்ன்னு பார்த்தா இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டா நீங்க வந்து ப்ரோட்டோடைப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெறும் நீங்க லாஜிக் அண்ட் ஐடியா மட்டும் இருந்தாலே போதும். இந்த அளவு காம்ப்ளெக்ஸா இருக்கே, நான் எப்படி வந்து சின்டாக்ஸ் வந்து இது கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் நீங்க கவலையை விட்டுறலாம். ஏன்னா இதுகிட்ட நீங்க கொடுத்தீங்கனாலே இதுவே அந்த அளவு காம்ப்ளெக்ஸா இருந்தாலுமே அதை வந்து எழுதி கொடுத்துரும். நீங்க வந்து நிறைய டைமை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி யாரு வேணாலும் வந்து எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம இதுல ஜஸ்ட் பிளைன் இங்கிலீஷ்ல எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணும், நான் இந்த மாதிரி எக்ஸலை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து எனக்கு கிராஃபா காட்டுறாலும் ஜஸ்ட் அதை பிளைன் இங்கிலீஷ்ல கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த வெப் பேஜை வந்து பண்ணி கொடுத்துரும். சின்ன சின்ன இடத்துல சேஞ்சஸ் வேணும்னாலும் நீங்க அப்படியே இதுகிட்ட சொல்லி 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 உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். கான்சர்ன் பார்த்தா ஏஐ வந்து நிறைய டைம் வந்து கரெக்டான கோடோட கொஞ்சம் பக்கா இருக்க கோட தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். அக்கார்டிங் டு த மாடல் இது வந்து வேரி ஆகும். இந்த பக்கி கோட் அப்புறம் இன்செக்யூர் கோட் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இது பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் வந்து ஒரு இடத்துல பக் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வந்து அந்த கோடு எங்க இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடும். ஏன்னா அது எந்த ஃபைல் எழுதிருக்கு எந்த இடத்துல இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அங்கே டீபக் மெசேஜ் வந்து போடலாம். போட்டு அந்த பக் என்னன்றதை நீங்க ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய டைம் வந்து நம்ம சொல்லியும் சில டைம் வந்து அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நீங்க இதை போய் தேடி அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னா நீங்க வந்து வேற ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண சொன்னா இது வேற ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் இருக்கு. ஏஐ பேசிக்கா கோட் எழுதினாலே அது வந்து எல்லா சினாரியும் ஹேண்டில் பண்ணி எழுதாது. அதனால நிறைய பக்ஸ் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வேலிடேஷன்லாம் அது வந்து ரொம்பவே கரெக்டாக பண்ணாது. நம்ம சொல்ல தான் வந்து இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணணும், இந்த ஃபீல்டில் இத்தனை கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணணும், நிறைய வந்து இந்த மாதிரி வேலிடேஷன் பார்ட்டை பார்க்காது. ஸோ ஒரு சில விஷயங்களை பார்க்காம செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கா மாதிரி கோட்ஸை வந்து நம்மளுக்கு தரும். ஸோ நம்ம போய் ரிவ்யூ பண்ணணும் அதை. அப்புறம் இந்த ஃபைனல் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோர் அண்ட் மோர் ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சின்ன சின்டாக்ஸ் தான்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் போய் அந்த சின்டாக்ஸில் செமிகோலனோ ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோடிங் படிக்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த செமிகோலன் போட்டால் இது வந்து ஒர்க் ஆகும்ட்டு. பட் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த கோடை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி சைடில் போயிட்டு இந்த ஃபைலில் இந்த மாதிரி எரர் இருக்கு என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி மோர் அண்ட் மோர் நம்ம வந்து ஏஐல டிபெண்ட் பண்ணி போயிடுவோம். இப்போ என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்சர்ன்றது விஎஸ் கோட் மாதிரி ஒரு எடிட்டர். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஐ கூட சேட் பண்ணிக்கலாம். ஒரு சில மாடல்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க நீங்கள் சைன் இன் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆன்டி கிராவிட்டி. ஸோ ஆன்டி கிராவிட்டியும் சேம் விஎஸ் கோட் மாதிரி கூகுள் அண்ட் கிளாட் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் கிளாட் கோட் வந்து ஒரு டெர்மினல் பேஸ்டு இன்டர்ஃபேஸ். இந்த டெர்மினல் பேஸ்டு இன்டர்ஃபேஸை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேம் அதே மாதிரி சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் விஎஸ் கோட்ல கோபைலட்ல நிறைய மாடல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் லவபிள் இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீக்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுற அளவு இப்போ அது அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குன்றத ப்ரௌசரில் போயிட்டு செக் பண்ணிட்டு மேபி அது ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து கிளாட் கோடை வச்சு சொல்கிறேன். இப்போ கிளாட் கோட் வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். ஆனால்
நம்ம பே பண்ணாமலே கிளாட் கோடை வந்து எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதோட வீடியோவை ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி பண்ணது தான் வந்து இங்கே நான் பண்ணியிருக்க வெப்சைட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டு டூ தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைக் டீம் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுறது, டீம் மெம்பருக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரியல் டேட்டாவும் இல்லாமல் மார்க் டேட்டாஸ் வச்சு பண்ணிட்டு தென் ரியல் டேட்டாஸ் வரணுன்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இது வந்து எனக்கு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு வெப் பேஜை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. தென் ஃபைனலாக வைப் கோடிங் வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வைப் கோடிங் டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. இது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அவங்க வந்து ஒரு டெவலப்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கோடிங் நாலேஜ் இருக்குன்னா அவங்க இந்த வைப் கோடிங் டூல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோட் பண்ணுவாங்க. தென் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்காங்கன்னா அவங்க ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்கும் அதை யூஸ் பண்ணி இன்னும் நல்லா அவங்களோட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை வந்து எலாபரேட் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் இல்லை டெவலப்பராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் டைமை வந்து இது வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணி தருது. இப்போயே நீங்கள் வந்து இதில் இருக்க எதனா ஒரு டூலை வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை புதுசாக எதனா டூல் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.